Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அருங்கோணம் டிசைன்ல இந்த பூஜை கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்து அருங்கோணம் டிசைன் வர மாதிரி நான் போட்டுருக்கேன். சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு நான் 5 அடியில 16 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். yellow கலர்ல 10 ஒயர், ப்ளூ கலர்ல 6 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 16 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா நான் yellow கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். அடுத்ததா கட் பண்ண ஒயர்ல இருந்து ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்க ப்ளூ கலர் ஒயர் எடுத்து நான் ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு அளக்க போகிறோம். நம்ம அளக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மடித்த ஒயரில் அரை அடி அளவுக்கு விட்டுருங்க. பாருங்கள் அரை அடி அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு வந்து நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஈவனாக இல்லைனா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ப்ளூ ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ரெண்டு yellow கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் yellow ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது yellow ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ரெண்டு yellow ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு ப்ளூ கலர் ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ ப்ளூ ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூ ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக ரெண்டு yellow கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ நான் ரெண்டு yellow ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயரில் நாட் போடலாம். ஃபஸ்ட்டு yellow ஒயர் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுட்டோம். அடுத்து ரெண்டாவது yellow கலர் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு yellow ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக ப்ளூ ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ ப்ளூ ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி தான் கண்டினியூவாக ஜாயின் பண்ணிட்டு வரணும். ரெண்டு yellow ஒயர் அடுத்து ஒரு ப்ளூ ஒயர் அப்படின்னு கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ 16 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் சென்டர் லைனு. இப்போ இந்த லைனுக்கு மேலே 7 லைனும் கீழே 6 லைனும் போடணும். மொத்தம் 14 லைன் வந்து நம்ம அடி போட போகிறோம். இப்போ நம்ம மேலே அடுத்த லைன் வந்து போடலாம். இப்போ அடுத்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயரை சைடு ஒயரோடு வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் ஒயரில் நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போடலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. ஸோ இந்த சைடில் இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 லைன் வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். இப்போ அடுத்த லைன் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். நம்ம இங்கே ஒயர் ஜாயின் பண்ணும்போது எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 எல்லோ ஒயர், அடுத்து ஒரு ப்ளூ கலர் ஒயர், அடுத்து 2 எல்லோ, அடுத்து ஒரு ப்ளூ ஒயர் ஜாயின் பண்ணி போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி இந்த ஒரு லைன் வந்து போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோடு வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. நம்ம ஒயரை ஜாயின் பண்ணும்போது எப்படி கலர் மாற்றி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி ரன்னிங் ஒயரை கலர் மாற்றி இந்த சென்டர் லைனுக்கு மேலே 7 லைனும் கீழே 6 லைனும் போட்டுருங்க. பாருங்கள், இப்போ சென்டர் லைனுக்கு மேலே 7 லைனும் கீழே 6 லைனும் வந்து போட்டிருக்கேன். மொத்தம் 14 லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், 2 லைன் எல்லோ கலர் ஒயரில், அடுத்து ஒரு லைன் ப்ளூ, அடுத்து 2 எல்லோ ஒயர், அடுத்து ப்ளூ கலர் ஒயர், அடுத்து எல்லோ கலர் ஒயர் வச்சு 2 லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் மேலேயும் வந்து போட்டிருக்கேன். நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டு முடிச்சிருப்போம். இப்போ இதுக்கு அடுத்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயரெல்லாம் 2 ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க 2 ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். இதுக்காக நான் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த ஒயரில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க.
இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமே இருக்கட்டும். ஏன்னா நம்ம அடுத்த லைன் பார்த்திங்கன்னா இந்த ஒயரை ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். நம்ம நாட் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் நாட் வர மாதிரி போடணும். பாருங்கள், இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த 2 ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டுருங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போட போகிறோம். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ சொருகி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரெல்லாம் ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். நம்ம நாட் போடும்போது பார்த்தீங்கன்னா கீழே இந்த லைனில் பாருங்கள், இங்கே இருக்க இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் நம்ம நாட் வர மாதிரி போட போகிறோம். இப்போ இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த 2 ஒயர் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அருங்கோணம் டிசைன் வந்திருக்கும். இப்போ அடுத்த 2 ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம்.
இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த லைனில் இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம். இப்போ ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இதே மாதிரி கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சும் போட்டிருக்கேன். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஒயர் வந்து இருக்கும். இந்த 2 ஒயரையும் நம்ம உள் சைடில் சொருகி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு அருங்கோணம் டிசைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரியே நம்ம மேல் பக்கம் ஒரு அருங்கோணம் டிசைன் வந்து போடணும். நம்ம கீழே எப்படி ஸ்டார்ட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரியே மேலேயும் வந்து ஒரு அருங்கோணம் டிசைன் வர மாதிரி போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், இங்கே கீழே ஒரு அருங்கோணம் டிசைனும் மேலே ஒரு அருங்கோணம் டிசைன் வர மாதிரி போட்டிருக்கேன். நான் வந்து 4.5 அடியில் ஒயர் எடுத்ததால் எனக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு 5 அடியில் ஒயர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒயர் நீளமாக இருந்தால் இன்னும் 2-3 லைன் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரெல்லாம் உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். பாருங்க, இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பாக்ஸ் நாட்டில் கைப்பிடி போட்டிருக்கேன். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருட்டு கைப்பிடி போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி 3 ஒயர் எடுத்து இந்த டிசைன் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுடைய அருங்கோணம் பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.